வருஷத்துக்கு ஒரு முறை ஃபைனல் இயர் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ராவே போவாங்க. அப்படி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம தோட்டத்துக்கு விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா தேனி பெரிய குளத்தில் இருக்க அக்ரி காலேஜில் இருந்து ஒரு 15 பசங்க வந்திருந்தாங்க. இந்த வருஷமும் ஒரு 5 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அதே காலேஜில் இருந்து தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக டெமோ காட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் மீன் அமிலம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தது இருந்துச்சு. அதை நொதிச்சு வந்து நல்லா யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருந்துச்சு. அதை எப்படி பண்ணோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபுல் வீடியோ வந்து இதில் அப்படியே இருக்கும் பாருங்கள். அப்புறம் மண் நம்ம காட்டில் மருந்தடிக்காமல் இருக்கும்ல மண் ஒரு இடத்துல அந்த மண்ணில் தான் நுண்ணுயிர்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு சாணத்தை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிடணும், கட்டி இல்லாமல். பண்ணீங்க? அதுக்கு தான் வாலண்டியரை கூப்பிட்டு ஒருத்தர் வாலண்டியர் வரல. மாட்டு சாணம் 1 லிட்டர் கோமியம், ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1/2 கிலோ பயிர் மாவு, அப்புறம் ஒரு கைப்பிடி மண். அவ்வளவுதான் மொத்த பரட்டத்தை. கரைச்ச சாணத்தை அப்படியே உள்ள ஊற்றிக்கலாம். கட்டியில கரைஞ்சிடும். கரைக்கலன்னா உள்ள மிக்ஸ் ஆகாது நாட்டு சர்க்கரை. இல்லைன்னா ஃபுல்லா திப்பு திப்பா கரையாம கட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். போதும். அப்போ அந்த தளிக்குமா மயில நல்ல ஒரு குச்சி வச்சு நல்ல கிளாக் வைஸ்ல ஒரு 2 நிமிஷம் சுத்தணும். ஒரு 100 ரொட்டேஷன், ஒரு 50லிருந்து 100 ரொட்டேஷன் இப்படி கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தினா தான் அந்த நுண்ணுயிர்கள் வந்து எல்லா பக்கம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நாட்டு சர்க்கரை மாவுல அடியில கொஞ்சம் டெபாசிட் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் ஃபுல்லா கலங்கி அந்த நுண்ணுயிர் எடுத்துக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபைன் கிளாத் எடுத்து மேலே ஃபுல்லாக போட்டு காற்று மட்டும் உள்ளே போய் வரணும். மற்றபடிக்கு இந்த வண்டு பூச்சி இதெல்லாம் போகாத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடணும். உள்ளே எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா ஒரு 3 நாள், 3லேருந்து 4 நாள், மினிமம் 2 நாள் இது மாதிரி காலையில் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா 2 நேரம் வந்து நல்லா குச்சி விட்டு கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது. காலையிலையும் ஈவினிங் மட்டும் சுற்றி வச்சோம்னா 2 நாளில் ரெடி ஆயிடும். அதை நம்ம 4 நாள் வரையிலும் அதே மாதிரி கலக்கி வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மைக்ரோப்ஸ் வந்து இது குறைய ஆரம்பிச்சிடும், சாப்பாடு இல்லாதனால. அதிலிருந்து ஒரு 4-5 நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னா பயிர் மாவும் நாட்டு சர்க்கரையும். இதுதான் ஃபைனல் அவுட். மீன் இல்லடா, அது நல்லா தான் இருக்கு, நொதிச்சது நல்லா இருக்கும். தேனாட்ட அதே மாதிரி விஸ்கசிட்டியோட இருக்கும். வாரமா இது அதான் மீன் வேஸ்ட், நாட்டு சர்க்கரை லேயர் பை லேயரா. இதுக்கு மேல நிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.